Amazon அப்புறம் Flipkartல இப்போ அவங்களோட ரிப்பப்ளிக் டே சேலை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் இதுக்கு முன்னாடி வந்ததை விட நிறைய ஆஃபர்ஸ் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் பெஸ்ட் மொபைல் ஆஃபர்ஸ் பார்க்க போகிறோம். இந்த டைம் ப்ரைஸ் வைஸ் தான் பிரித்து ஷேர் பண்ண போகிறேன். 10,000 ரூபாய்க்கு கீழே உள்ள ப்ரைஸ் செக்மெண்ட்லேருந்து ஆல்மோஸ்ட் 1 லட்ச ரூபாய் வரைக்கும் இருக்கிற பெஸ்ட் மொபைல் வித் பெஸ்ட் ஆஃபர்ஸ். இங்கே ரெகுலராக என்ன ப்ரைஸ் தான் இருக்கும், இப்போ என்ன ப்ரைஸில் இருக்குது, கூடவே கார்டை யூஸ் பண்ணிங்கன்னா எந்த அளவு டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும் அப்படின்றது, கூடவே நல்ல மொபைலாக என்ன மொபைல் நல்ல மொபைல், ஒவ்வொரு ப்ரைஸ் செக்மெண்ட்லையும் என்னென்ன மொபைல்ஸ்லாம் நல்லா இருக்குது அப்படின்ற வரைக்கும் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சேல் டேட்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். இந்த டேட் வர 19ஆம் தேதி வரைக்கும் ரன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மொபைல் வாங்குறதா இருந்தீங்கன்னா 19ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. நடுவில் ஒரு சில ஆஃபர்ஸை மூடிட்டு போயிடுவாங்க, இல்லைனா அவுட் ஆஃப் ஸ்டாக் போட்டுருவாங்க, இல்லைனா உங்கள் ஏரியாவில் டெலிவரி இல்லை அப்படின்ற மாதிரி போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வாங்கணும்னு ஐடியாவில் இருந்தீங்கன்னா பார்த்து உடனே வாங்கிக்கோங்க. அடுத்து கார்டு ஆஃபர்ஸ். அமேசானில் உங்களுக்கு SBI கிரெடிட் கார்டுக்கும் ஃப்ளிப்கார்ட்டில் HDFC கிரெடிட் கார்டுக்கும் ஆஃபர் இருக்குது. டெபிட் கார்டுக்கு ஆஃபர் இல்லை, அதனால் ட்ரை பண்ணாதீங்க. அதே மாதிரி நான் சொல்கிற ஒவ்வொரு ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கும் தனித்தனியாக டைம் ஸ்டாம்பும் கீழே கொடுத்தனா உங்களுக்கு பார்த்து யூஸ் பண்ணிக்க வசதியாக இருக்கும். அது தவிர எல்லா மொபைல்ஸ்க்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிடும். இது நீங்கள் அமேசானில் எக்ஸ்க்ளூசிவாக இருக்க மொபைலில் ஃப்ளிப்கார்ட்டில் போயிட்டு வாங்குறீங்கன்னா நீங்கள் ஏமாந்துருவீங்க. ஸோ இந்த மாதிரி ஏமாறாமல் இருக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது தவிர நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி வாங்குறதுனால எனக்கு குட்டியாக ஒரு கமிஷன் கிடைக்கும். ஸோ பார்த்து பண்ணி விடுங்க. இப்போ என்னென்ன மொபைல்ஸ்னு பார்க்கலாம். இந்த நோட்டில் தாங்க எல்லா ஆஃபர்ஸும் இருக்குது. நான் நேரத்தை உட்காந்து பார்த்து எழுதி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் 10,000 ரூபாய்க்கு கீழே உள்ள ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வாங்குறீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் சஜஷன் போகோவோட C75. இந்த மொபைல் 8,000 ரூபாய்க்கு லான்ச் ஆச்சு. இப்போவும் 8,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் தான் இருக்குது. கார்டை யூஸ் பண்ணீங்க அப்படின்ற பட்சத்தில் 7,500 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் வாங்க முடியும். இது ஸ்னாப்டிராகனோட 7S Gen 2 அப்படின்ற ப்ராசரோட ஒரு நல்ல ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளேயோட 5000 mAh பேட்டரியோட வருது. இது ஒரு 5G மொபைலும் கூட. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்ல பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு விஷயம், இதில் கொடுத்துருக்க ஸ்னாப்டிராகன் 4S Gen 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் அலோன் 5G மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். இந்தியாவில் ஸ்டாண்ட் அலோன் சப்போர்ட் பண்ணுறது ஜியோ மட்டும் தான். ஸோ ஜியோ 5G மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். மற்ற சிம் போடுறீங்க அப்படின்னா 4G தான் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் இப்போதைக்கு. அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இந்த மொபைலை வாங்கிக்கோங்க. இல்லை நல்ல 5G சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஐக்கூவோட Z9 Lite அவைலபிளாக இருக்குது. இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,500 ரூபா ப்ரைஸில் சேல் பண்ணுவாங்க. அதே ப்ரைஸ் தான் இருக்குது. கார்டை யூஸ் பண்ணுறது மூலமாக 9,250 ரூபா ப்ரைஸில் உங்களால் வாங்கிக்க முடியும். இதில் Dimensity 6300 அப்படின்ற ப்ராசர் கொடுத்துருக்கிறதுனால உங்களால் 5G-யை எல்லா 5G-யுமே யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பர்ஃபார்மன்ஸுமே ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களோட பட்ஜெட் 10,000 ரூபாய் கீழனா இந்த ரெண்டு மொபைல் ட்ரை பண்ணலாம். இது கூட விவோட T3 Liteயும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அப்படியே ஐக்கூவோட Z9 Lite தான் விவோட T3 Lite. விவோ வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அடுத்து 10,000 ரூபாய் கரெக்டாக அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் சஜஷன் ரெட்மியோட Redmi 14C ட்ரை பண்ணுங்க. இதில் 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளே, ஸ்னாப்டிராகனோட 4 Gen 2 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப நல்ல பர்ஃபார்ம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எல்லா 5G-யும் சப்போர்ட் பண்ணும். கேமராவும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. பெரிய 5000 mAh பேட்டரி வித் 18 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. சமீபமாக லான்ச் ஆன மொபைல் அப்படின்றதுனால டிஸ்கவுண்ட் எதுவும் கிடையாது. 11,000 ரூபாய்க்கு லான்ச் ஆன மொபைல் கார்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களால் 10,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்க்கு வாங்க முடியும். இல்லைனா ஐக்கூ Z9X அல்லது விவோ T3X ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். இது ஸ்னாப்டிராகன் 6 Gen 1 ப்ராசரோட வருது. இங்கே டிஸ்பிளேயுமே தாறுமாறான டிஸ்பிளே. இந்த ப்ரைஸ் கேமரா குறை சொல்கிற மாதிரி இருக்காது. ஃபாஸ்ட் சார்ஜிங் பேட்டரி எல்லாமே நல்லா இருக்குது. இது லான்ச் ஆன ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,000 ரூபாய். இப்போ உள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா 12,000 ரூபாய்க்கு உங்களால் பார்க்க முடியும். இதில் கார்டெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் 10,500 ரூபாய் ப்ரைஸ்க்கு வாங்க முடியும். ஸோ 10,500 ரூபாய்க்கு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. இது தவிர மோட்டோவோட G45யும் சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஃபஸ்ட்டு அது சேலில் இருந்த ப்ரைஸே 9,000 ரூபா இல்லை 10,000 ரூபா தான். இப்போ ஆஃபர்னால 11,000 ரூபாய் அப்படின்னு போட்டிருக்காங்க. கார்டை யூஸ் பண்ணி தான் 10,000 ரூபாய்க்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அப்போனா பெருசாக டிஸ்கவுண்ட் எதுவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் கார்டை யூஸ் பண்ணால் தான் அவங்களோட பழைய ப்ரைஸ்க்கு நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்றது நல்ல டீல் அப்படின்னு தோணல. அதனால சஜஸ்ட் பண்ணல. மற்றபடி நல்ல மொபைல் தான், வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து 15,000 ரூபாய். இந்த செக்மெண்ட்ல தான் நிறைய மொபைல்ஸ்க்கு ஆஃபர் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் ரியல்மியோட Realme Nazo 70 Turbo. இது லான்ச் ஆன ப்ரைஸ் 17,000 ரூபாய். ரெகுலராக கிடச்சிட்டு இருந்த ப்ரைஸ் 15,000 ரூபாய். இப்பவும் அதே ப்ரைஸ் தான். ஆனால் நீங்கள் கார்டெல்லாம் யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களால் 14,500 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்க்கு வாங்க முடியும். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீல். இதில் நீங்கள் கேமிங்காக ஒரு மொபைல் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான டிஸ்பிளே, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராசர், அதில் இருக்க லிக்விட் கூலிங் எல்லாம் சேர்த்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு தரும். இல்லை ஒரு நல்ல சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நத்திங்கோட நத்திங் CMF ஃபோன் ஒன்று எடுக்கலாம். இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக இதுலேயும் டிஸ்கவுண்ட் இல்லை. இது 15,000 ரூபாய் இல்லை 15,500 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் கார்டெல்லாம் யூஸ் பண்ணுறது மூலமாக இதனோட பேஸ் வேரியண்ட்டாக உங்களால் 13,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் வாங்க முடியும். இல்லை எனக்கு 8GB வேரியன்ட் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா 1,000 ரூபாய் 14,000 ரூபாய் ப்ரைஸில் உங்களால் வாங்க முடியும். ஸோ
உங்களோட தேவையை பொறுத்து பார்த்துக்கோங்க. அடுத்து சாம்சங்கோட M35. ஸோ இதை எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ண முடியாது. சாம்சங் தான் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது நல்ல மொபைல். 18,000 ரூபாய்க்கு லான்ச் ஆச்சு. இப்போ 15,000 ரூபாய் பிரைஸில் பார்க்க முடியுது. கார்டை யூஸ் பண்ணிங்கன்னா 14,000 ரூபாய் பிரைஸில் வாங்கிக்கலாம். இதனோட ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Gorilla Glass Victus ப்ரொடக்ஷன் இருக்கு. அது போக AMOLED டிஸ்பிளே, சூப்பர் AMOLED டிஸ்பிளே இருக்கு. கேமரா ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது தவிர பெரிய வேப்பர் சேம்பர் மட்டும் இல்லாமல் 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜர் பாக்ஸில் வராது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப பெரிய இதில் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்ல போனால் இதனோட சாஃப்ட்வேர் அப்டேட், ஆமாம் 4 வருஷத்துக்கான மேஜர் அப்டேட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் தான் அப்டேட் வந்திருக்கும். இன்னும் 3 அப்டேட்ஸ் பாக்கி இருக்கும் உங்களுக்கு. ஸோ பெஸ்ட் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னாலும் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பலாம் நல்லா இருக்காதுங்க. அடுத்து போகோவோட போகோ M6 Pro சமயமாக லான்ச் ஆன மொபைல் 15,000 ரூபாய்க்கு லான்ச் ஆச்சு. இப்போ கார்டை யூஸ் பண்ணுறது மூலமாக நம்மளால் 14,000 ரூபாய் ப்ரைஸ்க்கே வாங்க முடியுது. என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு பெஸ்ட் டீல். இதில் டிஸ்பிளேயாக இருக்கட்டும், கேமராவாக இருக்கட்டும், பேட்டரியாக இருக்கட்டும், ஃபாஸ்ட் சார்ஜிங்காக இருக்கட்டும், எதுவுமே குறை வைக்கலாம். அந்த பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான். உங்களுக்கு வந்து ஒரு பெரிய டிஸ்பிளே வித் ஒரு நல்ல கேமராவோட ஒரு மொபைல் வேணும்னா போகோ எடுத்துக்கோங்க. ஒரு சூப்பரான ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா CMF ஃபோனை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை கேமிங்காக அப்படின்னா ரியல்மி எடுங்க. சாம்சங் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாம்சங் எடுங்க. அடுத்து 20,000 ரூபா செக்மெண்ட்டில் நான் பெஸ்ட் ஆல்ரவுண்டர் ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணிடுறேன். ஐக்யூவோட ஐக்யூ Z9 அப்படின்ற மொபைல். இது வந்து சேலில் ஆரம்பிக்கும் போது 18,000 ரூபா இருந்தது. இப்போவும் 18,000 ரூபா தான். இல்லை கொஞ்சம் அதிகமாகவே போட்டு வச்சுருக்காங்க. கார்டெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா விலை கம்மியாக உங்களால் 16,000 ரூபா ப்ரைஸ்க்கு வாங்க முடியும். இதே தான் விவோவோட விவோ T3யும். ஸோ ரெண்டு ஒரே மொபைல், ரெண்டு 16,000 ரூபா ப்ரைஸில் உங்களால் வாங்க முடியும். மீடியாடெக்கோட Dimensity 7200 அப்படின்ற ப்ராசரோட வருது. இதில் ப்ராசர் மட்டும் இல்லை, இதனோட கேமராவாக இருக்கட்டும், டிஸ்பிளேயாக இருக்கட்டும், ஃபாஸ்ட் சார்ஜிங்காக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ இந்த ப்ரைஸுக்கு ஒரு ஆல்ரவுண்டர் மொபைல்னா இதை சொல்லலாம். இல்லை எனக்கு இன்னும் பெட்டரான மொபைல் சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு. OnePlusோட OnePlus Nord CE4 வேற லெவல் மொபைல். லான்ச் ஆகும்போது 25,000 ரூபா. இப்போ ஆஃபர் காரணமாக 22,000 ரூபா அப்படின்ற ப்ரைஸ்லேயே வாங்கிட முடியும். இல்லை கார்டை யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா 20,000 ரூபா ப்ரைஸ்க்கே உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இந்த ப்ரைஸ்ல ஸ்னாப்ட்ராகனோட 7 Gen 3 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து குறையே சொல்ல முடியாது. தாறுமாறாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராசர். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 100 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடைக்குது. சார்ஜர் பாக்ஸ்லேயே கிடைச்சிடும் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். இது தவிர உங்களுக்கு ஒரு நல்ல கேமரா, சூப்பரான டிஸ்பிளேயோட வருது. ஸோ 20,000 ரூபா அப்படின்னு பார்க்கும்போது OnePlusோட Nord CE4 ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்லுவேன். அடுத்து காவ் டிஸ்பிளேயோட ஒரு மொபைல் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மோட்டோவோட Edge 50 Fusion நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இதுவும் அதே 25,000 ரூபாயில் லான்ச் ஆன மொபைல். இப்போ ஆஃபர் காரணமாக 23,000 ரூபான்னு பார்க்க முடியுது. கார்டை யூஸ் பண்ணிங்கன்னா 20,000 ரூபாய்க்கு எடுக்க முடியும். இதில் வந்து காவ் டிஸ்பிளே இருக்குது. இதுதான் இதனோட மேஜர் ஹைலைட். அது தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா IPX68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக 20,000 ரூபாய்க்கு ஒரு காவ் டிஸ்பிளே மொபைலாக பார்க்கும்போது எல்லா பக்கமும் கவர் பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ எனக்கு காவ் டிஸ்பிளே தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பர்ஃபார்மன்ஸை காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா இன்னமும் பெட்டரான ஒரு மொபைல் இருக்குது. அது வந்து மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேஷனோட வருது. ஒன்றும் இல்லை, மோட்டோவோட மோட்டோ Edge 50 Neo அப்படின்ற மொபைல். இதில் வந்து ஃப்ளாட் டிஸ்பிளே தான். ஆனால் மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கிறதுனால தண்ணியில் விழுந்தாலோ கீழே விழுந்தாலோ எங்கேயாவது போட்டாலோ பெருசாக கவலைப்பட தேவையில்லை. அதுக்குன்னு உடையாதுன்னு சொல்ல மாட்டேன். மற்ற மொபைலை கம்பேர் பண்ணும்போது இன்னமும் டியூரபிளாக இருக்கும் அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம். Edge 50 Fusion ஸ்னாப்ட்ராகன் ப்ராசரோடையும் Edge 50 Neo வந்து மீடியாடெக் ப்ராசரோடையும் வருது. ரெண்டு 20,000 ரூபா தான். அடுத்து 25,000 ரூபா பிரைஸ் செக்மெண்ட். இதில் எனக்கு ஃபர்ஸ்ட் கண்ணில் பட்டது ரியல்மியோட Realme GT60 அப்படின்ற மொபைல். ஸோ ஒரு காவ் டிஸ்பிளேயோட மொபைலும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. கேமரா குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் ரொம்பவே நல்லா இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே ஸ்னாப்ட்ராகனோட 7 Gen 3ன்ற ப்ராசர். ஸோ இது எல்லாத்தையும் கொடுத்து 25,000 ரூபா இல்லை அதுக்கு கீழே இட்டு வந்திருந்தாங்க. நம்மளோட டெலகிராமில் கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு தெரில அப்படின்னா நீங்கள் டெலகிராமில் இல்லை நினைக்கிறேன். ஆஃபர் ஜோன் 2020 அப்படின்றது நம்மளோட அஃபிஷியல் டெலகிராம் சேனல். அதில் இந்த மாதிரி ரெகுலராக நானே பார்த்து ஆஃபர்ஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். நீங்கள் வந்து அந்த டெலகிராம் சேனலில் பார்த்து ப்ராடக்ட் வாங்கும்போது பெஸ்ட்டான ஆஃபரில் வாங்குறது மட்டும் இல்லாமல் உங்களோட மணியை சேவ் பண்ண முடியும். சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லை, OnePlusோட OnePlus Nord 4மே ரொம்ப விலை கம்மியாக வந்தது. 25,000 ரூபாய்க்கு கீழே வந்தது. ஸோ இதுவுமே நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இது தவிர நிறைய ஆஃபர்ஸ் இருக்குங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் இருக்குன்னா கண்டிப்பாக டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு ரியல்மியோட GT60 25,000 ரூபா பிரைஸ் செக்மெண்ட். ஆனால் கார்டு கூப்பன் எல்லாம் யூஸ் பண்ணி தான் வாங்க முடியும். ஸோ அப்படின்னா மட்டும் இதை கன்சிடர் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா OnePlusோட OnePlus Nord 4 இதுவும் கார்டு ஆஃபர் தான். ஸோ இங்கே கார்டு இல்லாதவங்களுக்கு கஷ்டம் தான் போல, அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 30,000 ரூபா பிரைஸ் செக்மெண்ட்டில் இருந்த மொபைலை 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணுறோம். 29,000 ரூபா இருக்குது. கார்டை யூஸ் பண்ணிங்கன்னா 4,000 ரூபா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 25,000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம்னு சொல்கிறாங்க. 25,000 ரூபாய்க்கு கிடைக்கிற பட்சத்தில் இது வந்து ஒரு தரமான மொபைல். எப்படி சொல்கிறேன்னா இதில் வந்து ஃப்ளாட் டிஸ்பிளே இருந்தாலும் ஒரு நல்ல டிஸ்பிளே, மெட்டல் பில்ட், அதனால் வந்து உங்களுக்கு டியூரபிளாக இருக்கும். இது
தவிர ஸ்னாப்ட்ராகனோட 7 Gen 3 பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது, ஃபாஸ்ட் சார்ஜிங் நல்லா இருக்குது, கேமரா ரொம்பவே நல்லா இருக்குது. அந்த குவாட் உள்ள பிரச்சனை மட்டும் இல்லை அப்படின்னா இதை வந்து கண்ணை மூட்டு கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அந்த அளவுக்கான நல்ல மொபைல். அடுத்து iQOOட Z9s Pro. இது வந்து உங்களுக்கு 25,000 லான்ச் ஆச்சு. அதுக்கப்புறம் 23,000 ஆஃபர் காரணமாக 20,000 அப்படின்ற ப்ரைஸ்க்கு கார்டை யூஸ் பண்ணுறது மூலமாக வாங்க முடியும். ஸோ இது அப்படியே OnePlusஓட அதே மொபைல் தான், எல்லாமே அதே மாதிரி இருக்கும். ஃபாஸ்ட் சார்ஜிங் கொஞ்சம் கம்மியாக, அது மட்டும் இல்லாமல் கர்வ் டிஸ்பிளேயோட இந்த மொபைலை கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ 20,000 கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். இது தவிர அப்படின்னு பார்க்கும்போது சமீபமாக லான்ச் ஆன போக்கோவோட X7 Pro இதை வந்து தள்ளி வைக்க முடியாது, ரொம்பவே நல்ல ப்ரைஸிங் பண்ணியிருந்தாங்க. லான்ச் ஆன ப்ரைஸ் 28,000, கார்டை யூஸ் பண்ணுறது மூலமாக 25,000 வாங்க முடியும். இதில் வந்து ஐசிஐசியோட கார்டுக்கு ஆஃபர் இருக்கும். ஸோ இன்றைக்கி தான் சேல் இருந்தது, நான் கூட நம்மளோட டெலகிராம் சேனலில் சேல் ரன் ஆகுது அப்படின்னு போஸ்ட் போட்டுட்டு இருந்தேன். ஸோ 25,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இதில் வந்து ஐபி ரேட்டிங் IP66, 68, 69 கொடுத்துருக்காங்க. இது தவிர ஒரு நல்ல டிஸ்பிளே, கேமரா நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி ரிவ்யூ வந்துட்டு இருக்கு. பெரிய பேட்டரி 6550 mAh பேட்டரி, 90 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். இது எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு மீடியாடெக்கோட Dimensity 8400 Ultra அப்படின்ற ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இதை குறைவே சொல்ல முடியாது, அதாவது ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் யூஸ் பண்ணுற அளவுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஒரு ப்ராசர். ஸோ ஓவராலாக 25,000 ப்ரைஸ்க்கு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லாமல் கேமராவில் இருந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்லேருந்து பெரிய பேட்டரி வரைக்கும் கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு போக்கோ ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா கன்சிடர் பண்ணலாம். அடுத்து 30,000 ப்ரைஸ் செக்மெண்ட். இதில் ஃபஸ்ட்டு ஆல்ரவுண்டர் பார்த்துடலாம். விவோவோட விவோ T3 Ultra 32,000 ப்ரைஸுங்க. ஆனால் வந்து நீங்கள் இப்போ போய் வாங்க போனீங்கன்னா ஆஃபர் காரணமாக ஒரு 2,000 கம்மி பண்ணியிருக்காங்க. 30,000 ப்ரைஸ்க்கு கிடச்சிடும். கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 28,000 வாங்கிக்கலாம். ஒரு தரமான டீல் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற ஃப்ளாக்ஷிப் மீடியாடெக் ப்ராசர். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஃப்ரண்ட்லேயுமே 50 MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த மொபைலோட கேமராவோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருக்கும். மொபைல் பர்ஃபார்மன்ஸ், கேமரா பர்ஃபார்மன்ஸ், அதெல்லாம் கர்வ் டிஸ்பிளே, அது போக பெரிய பேட்டரி, ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாம் பார்க்கும்போது 28,000 கண்டிப்பாக கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு மொபைலாக இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா iQOட iQ Neo 9 Pro கன்சிடர் பண்ணலாம். இது வந்து 35,000 இருந்தது, இப்போ ஆஃபர் காரணமாக 32,000 ப்ரைஸ்க்கு வாங்க முடியுது. கார்டை யூஸ் பண்ணிங்கன்னா 30,000 ப்ரைஸ்க்கே வாங்கிட முடியும். ஆனால் இது வந்து ஸ்னாப்ட்ராகனோட 8 Gen 2 ப்ராசரோட வருது. இது நல்ல ப்ராசர் இல்லைன்னு சொல்ல வரல. இது வந்து 8 Gen 3 வந்துருச்சு, எலைட் வந்துருச்சு, ஒரு 2 வருஷம் பழைய ப்ராசர். அது தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா UFS 3.1 ஸ்டோரேஜ் தான் இருக்குது. 4.1 ஸ்டோரேஜ் வேணுன்னா இதனோட ஹையர் வேரியன்ட் வாங்க வேண்டியது இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே iQOட iQ Neo 10 Pro வேறு வந்துட்டு இருக்கு. இதில் 8 Gen 3 ப்ராசரோட வருது. ஸோ அது வந்துருச்சுன்னா இதனோட விலை இன்னமும் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நல்ல மொபைல் தான், ஆனால் இன்னும் விலை கம்மியாக வாய்ப்பு இருக்குது. வேணும் அப்படின்னா மட்டும் வாங்கிக்கோங்க. அடுத்து மோட்டோவோட Edge 50 Pro. இது வந்து லான்ச் ஆகும்போது 35,000, இப்போ 32,000 பார்க்க முடியுது, 3,000 டிஸ்கவுண்ட்டோட. நீங்கள் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில், கார்டை யூஸ் பண்ணி வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் 28,000 ப்ரைஸில் வாங்கிக்கலாம். கர்வ் டிஸ்பிளே இருக்குது, ஒயர்லெஸ் சார்ஜிங், ஃபாஸ்ட் சார்ஜிங், 125 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. அது மாதிரி உங்களுக்கு ஐபி ரேட்டிங் இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் ப்ராசர் மட்டும் ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3 நினைக்கிறேன். அது தவிர எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ இங்கே 28,000 பார்க்கும்போது 7 Gen 3 கூட குறை சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கான நிறைய ஃபீச்சர்ஸை ஆட் பண்ண ஒரு மொபைலாக இருக்குது. உங்களுக்கு ஃபீச்சர் பேக் மொபைல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கன்சிடர் பண்ணுங்கள். அடுத்து 40,000, அதுக்கு மேலே உள்ள செக்மெண்ட்டுக்கு போகிறோம். ஸோ 40,000 பார்க்கும்போது ஃபஸ்ட்டு என் கண்ணில் பட்டது iQOட 12 கண்ணை மட்டும் வாங்கிருங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கான மொபைல். லான்ச் ஆகும்போது இது வந்து 53,000 இருந்தது, இப்போ ஆஃபர் காரணமாக 46,000. கார்டை யூஸ் பண்ணிங்கன்னா 42,000. ஸோ 42,000 பார்த்தாலும் நம்ம பட்ஜெட்டை விட 2,000 அதிகம் இருந்தாலும் ரொம்ப நல்ல மொபைல். ஸ்னாப்ட்ராகனோட 8 Gen 3 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேமரா ரொம்ப நல்லா இருக்குது, டிஸ்பிளே தாறுமாறாக இருக்குது, கேமிங்காக தனி சிப்செட் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இப்போவுமே இது ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல் தான். ஸோ இதில் வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரியான மொபைல் தான். ஸோ 42,000 இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அடுத்து வரது OnePlusலேருந்து சமீபமாக லான்ச் ஆனால் OnePlus 13R. இதுவும் உங்களுக்கு வந்து 43,000 லான்ச் ஆகிருக்கு. கார்டை யூஸ் பண்ணி 40,000 வாங்க முடியும். இதுலேயும் 8 Gen 3 ப்ராசர் தான். என்னை பொறுத்த வரைக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கணும், ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொல்லு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து iQOட 12 போய்க்கோங்க, பெட்டராக இருக்குன்னு சொல்லுவேன். iQ 13மே இதுக்கு ஈக்குவலான ஒரு மொபைல் தான். இங்கே ப்ராசர் நல்லா இருக்குது. அதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா ஐபி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, கேமரா வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ ரொம்ப பெரிய அப்கிரேட் இல்லை. 55,000 ப்ரைஸில் இருக்குது. அதுலேருந்து இது 15,000 கம்மியாக கிடைக்கும் போது 40,000 என்னை பொறுத்த வரைக்கும் iQ 12 ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீல். அடுத்து 50,000 அதுக்கு மேலே. ஸோ இங்கே வந்து 50,000 அப்படின்னு சொன்னோன்னா டக்குன்னு மொபைலை சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா வந்து
போட்டி நிறைய இருந்தாலும் நல்ல மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில தான் இருக்குது. ஃபஸ்ட்டு சாம்சங்கோட S24 இப்போ 51,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு பெஸ்ட் வேல்யூ. சாம்சங்கோட S25 லான்ச் ஆக போகுது. ஒரு வேளை லான்ச் ஆச்சுன்னா இது 50,000 ரூபாய் கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி S24 ப்ளஸும் அவைலபிளாக இருக்குது. இதுவும் ஒரு சூப்பரான டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. இது தவிர ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா ஐஃபோனோட 15 ப்ளஸ் 55,000 ரூபாய் ப்ரைஸில் நம்ம இப்போ வாங்க முடியும். 55-56,000 ரூபாய் ப்ரைஸ்க்குள்ளே சேலில் இருக்குது. இப்போ வந்து நமக்கு வந்து ஆரம்பிக்கும் போது 55,000 ரூபா தான் லான்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ 2 நாள் ஆனதுனால விலையை கூட்டி விட்டாங்க. ஸோ 56,000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்க முடியும். இது தவிர ஐக்யூவோட IQ 13 இதுவும் நல்ல மொபைல் தான். 55,000 ரூபாய்க்கு லான்ச் ஆன மொபைல் இப்போ ஆஃபர் காரணமாக கார்டெல்லாம் யூஸ் பண்ணி 52,000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து 8 எலைட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைலுக்கு போய்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான் 50,000 ரூபாய்க்கு மேலே இருக்கிற மொபைல். இன்னமும் ப்ரைஸ் அதிகப்படுத்த ரெடி அப்படின்னா சிம்பிளாக ஐஃபோனோட 16 சீரியஸ் இருக்குது. ஆண்ட்ராய்டில் போயிட்டீங்க அப்படின்னா சாம்சங்கோட சாம்சங் S23 அல்ட்ரா S23 அல்ட்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60,000 ரூபாய்க்கு தான் வந்தது. அதை வந்து நானாக ஷேர் பண்ணியிருந்தேன். ஆனால் இப்போ விலை அதிகமாகி 72,000 ரூபா போயிடுச்சு. ஸோ 2,000 ரூபாய் அதிகமாக கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கும். இது தவிர ஐஃபோன் ஐஃபோனோட 16 ப்ரோ 16 ப்ளஸ் 16 ப்ரோ மேக்ஸ் எல்லாமே விலையை கம்மி பண்ணியிருக்காங்க. அது மாதிரி சமீபமாக லான்ச் ஆனால் ஒன் ப்ளஸோட 13 அந்த இடத்துக்குள்ளே தான் கிடக்கு. ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லாட்டியும் 60,000 ரூபா அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் உங்களால் வாங்க முடியும். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து விவோவோட விவோ X200. ஸோ கேமராக்காக வாங்குறீங்கன்னா இந்த மொபைல் கன்சிடர் பண்ணலாம். 95,000 ரூபாய்க்கு லான்ச் ஆன மொபைலை இப்போ 88,000 ரூபா ப்ரைஸ்க்கு வாங்க முடியும். ஸோ உங்களுக்கு கேமரா ரொம்ப முக்கியம், அதுவும் கையில் மொபைலில் தான் கேமரா வேணும்னு நினச்சிங்கன்னா இதை கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ நம்ம பார்த்த எல்லா மொபைலுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ கண்டிப்பாக கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா பை பண்ணிக்கோங்க. விலை அதிகமாகிடுச்சுன்னா வேறு வழி இல்லை, டெலகிராமில் ஜாயின் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து ஆஃபரில் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க. வேறு ஒரு நல்ல வீடியோவோட அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன்.